கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். இதோ முதலாவதாக ஒரு ஆடியோ. இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லணும் ஐயா. நீங்கள் இன்னும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் ஐயா. இத்தனை வருஷமாக இத்தனை ஆண்டுகளாக ஒரு கன்னியை எப்படி கும்பிடணும், எப்படி கும்பிட தெரியாமல் எப்படி கும்பிட்டு இருந்தோமோ, அதனால பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வந்தோம். இப்போ உங்கள் பதிவு மூலமாக எல்லாம் நாங்கள் கிளியர் ஆகிக்கிட்டு வரோம். இதுக்கு மேலேயே நாங்கள் இப்போ இன்னும் எவ்வளோ இதுக்கு உதவணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவணும் ஐயா. தான் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றணுமோ, எப்படி யார் மூலமாவது காப்பாற்றணும், யார் மூலமாவது நம்ம பிள்ளைகளுக்கு வழி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் மூலமாக இப்போ எங்களுக்கு வழிகாட்டியாக வந்து நீங்கள் இருக்கீங்கய்யா. நினைக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஐயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் இந்த பூலோகத்தில் கிடைச்ச மாதிரி ஒரு பொக்கிஷமாக நீங்கள் எங்களுக்கு கிடச்சிருந்துருக்கீங்க. இல்லைன்னா உங்களையும் நாங்கள் பார்க்காம இருந்திருந்தோம்னா, உங்கள் பதிவையும் நாங்கள் பார்க்காம இருந்திருந்தோம்னா இன்னும் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம் ஐயா. ரூபினிசா லேசாலா தேகு உதவிகளோட கண்டிப்பாக நாங்கள் வீட்டை கட்டி அந்த புது வீட்டில் நாங்கள் வணங்குற கன்னி தெய்வம் எங்களோட இளையமாவை உள்ளே எடுத்து வச்சு அவங்கள எப்படினாச்சும் அவங்க யார்கிட்டனாச்சும் இறங்கி பேசணும், அவங்க குரலை நாங்கள் கேட்கணும். நீ இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், வழிகாட்டியாக எங்களுக்கு வந்து அவங்க இருக்கணும் ஐயா. அதை நாங்கள் நினச்சி டெய்லியும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மனசு வைக்கணும் ஐயா. நம்மளுடைய அத்தைகள் இன்னைக்கு ஒர்க்கார்டு வாங்குறதுக்காக போயிருக்காங்க ஐயா. ஒர்க்கார்டு வந்துச்சுன்னா பாதி செலவு கவர்மெண்ட் ஏற்றுக்கிறோம், பாதி செலவு நாங்கள் எப்படினாச்சும் கடையும் வட்டிக்கு வாங்கி நாங்கள் வீட்டை கட்டி பெரியம்மா உள்ளே எடுத்து வைக்கிற ஐடியாவில் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு கண்டிப்பாக கிடைச்சானுன்னு ரூபினிசா லேசாலா தேகிட்டையும் நாங்கள் வேண்டிக்கிறோம் ஐயா. காலையில் பெரியம்மாட்டிக்கு சொன்னோம், இந்த மாதிரி வாங்க போகிறாங்க, கண்டிப்பாக இன்றைக்கி கையில் ஒர்க்கார்டோட வீட்டுக்கு வரணுமா, அந்த மாதிரி அமைச்சு வைங்கம்மா அங்கே. மகிழ்ச்சி மகளே, உங்களுடைய உருக்கமான இந்த பதிவை கேட்டேன். அதாவது வீட்டு வேலை நடக்கணும், கன்னி தெய்வத்தை உள்ளெடுக்கணும், போதிய வருமானம் இல்லை, வட்டிக்கு வாங்கியாவது வீட்டை கட்டணும்னு நினைக்கிறா பார்த்தியா? நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்களை கைவிடாது. வாங்கிய கடன் அடைக்கப்படும். கடன் கொடுக்கும் இடத்தில் நீ வாழ்வாய் என்று மனதார வாழ்த்துகிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பணம், பொருள் எதுவும் நிரந்தரமானதல்ல. ஆனால் நாம் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் நிரந்தரமானவர்கள். அதிலும் உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் கிடச்சிருக்கேன் வழிகாட்டுதற்கு. எனக்கு வழிகாட்ட யார் கிடச்சான்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் கிடையாது, கன்னி தெய்வம் தான், அத்தைகள் தான். என்னை வழிகாட்டியது, எனக்கு கன்னி தெய்வத்தின் அருமை பெருமையெல்லாம் உணர்த்தியது அனைத்துமே அத்தைகள் மட்டுமே. அந்த ரூபினிசா லேசால் அத்தைகளை வணங்க 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 என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் மிகவும் தெளிவாகவும் தெளிவாகவும் வருவதற்கு காரணம் அந்த அத்தைகளே. நல்லெண்ணத்தோடு பல குடும்பங்கள் வாழ வேண்டும். பில்லி சூனிய ஏவல் வஞ்சகம் அனைத்திலிருந்தும் விடுபட்டு பல குடும்பங்கள் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ வேண்டும். அதற்கு கன்னி தெய்வம் என்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வத்தின் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த தெய்வத்துடைய பார்வை இந்த பிள்ளைகள் மத்தியிலே இருக்க வேண்டும். அனைவரும் கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த பயணம். நிச்சயமாக நீங்கள் வெற்றியடைவீர்கள். உங்களது கன்னி தெய்வம் உங்களை வாழ வைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்கிறேன். கேட்டுவிட்டு அதுக்கு பதிலளிக்கிறேன். அதனால் உங்கள் வளர்ப்பு மூலமாக இன்னும் நாங்கள் நல்லபடியாக வளரணும் ஐயா. இதான் ஐயா நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. எத்தனை நாள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு முடிஞ்சு இப்போ தான் சொல்ல முடிஞ்சிச்சு. மகிழ்ச்சி அம்மா. உங்கள் இல்லத்திற்கு நான் வருகை தந்திருக்கும் பொழுது உங்கள் ஒவ்வொருவருடைய கனிவான அன்பான அந்த உபசரிப்பை நான் பெற்றுக்கொண்டவன். அத்துணை மக்களும் நான் என்ன பேசப் போகிறேன், இவர் என்ன சொல்லப் போகிறார் என்று எதிர்பார்ப்போடு அங்கே அமர்ந்திருந்தீர்கள். எனக்கு மட்டும் ஒரு அருமையான சேரை தந்துவிட்டு நீங்கள் அனைவரும் பாய் விரித்து அமர்ந்திருந்தீர்கள். அது இன்றும் எனக்கு என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிரம்மனூர், அந்த பிரம்மனூருக்கு நான் வருகை புரிந்தது, கன்னி தெய்வத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் உபதேசித்தது அனைத்தும் என் கையில் அல்ல, கன்னி தெய்வத்தில்தான், கன்னி தெய்வத்தின் கையில்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. உங்கள் வீட்டு கன்னி தெய்வமும் முறையாக நீங்கள் வழிபட வேண்டும்.
அந்த முறையாக வழிபடும் பொழுது அந்த தெய்வத்தின் அனுசரணை, அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக வந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். நம்பி பிடித்திடுங்கோ, நிச்சயமாக அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அதனால எங்கள் தாத்தாவும் மக பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கள் தாத்தாவும் என்னை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. என் தங்கச்சியை கும்பிட்றதுக்கு நீ யார் அப்படின்னோட என்னை கேட்டிருக்காங்க ஐயா. அந்த அளவுக்கு எல்லாருமே என்னைய அவங்கள கொண்டு போய் அவங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா. உன் வீட்டை விட்டு நீ வெளியேற்றி நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல கொண்டாந்து வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. நான் அதெல்லாம் என்னால் வெளியேற்ற முடியாது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தொட்டு தூக்கிட்டு போங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் எதுவும் கேட்டுக்கிறவும் மாட்டேன். ஆனால் என் கையினால் நான் குன்ற இல்லாயமாவை நான் வெளியேற்ற மாட்டேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. என்னால் முடிஞ்சதை அவங்கள நான் கும்பிட்டுக்கிட்டு தான் நான் வருவேன். அவங்கள கும்பிட்றதுனால தான் நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா நான் தாராளமாக கஷ்டப்பட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் யாரும் அனுபவிக்க வேணும் அந்த கஷ்டத்தை, நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நிப்பாட்டியாச்சுங்க ஐயா பேச்சுகளை. நீங்கள் ஒரு பதிவுகளோடு சொல்லியிருந்தீங்களையா, மனுஷங்க என்ன பேச்சு பேசினாலும் என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு எந்த சாபமும் நீங்கள் விடக்கூடாது, எதுவும் நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி அமைதியை கடைப்பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு ஏற்றுக்கிற மாதிரி மாட்டேங்குதுயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது அந்த மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி. கோபம் வர்ற அளவுக்கு பேசுகிறாங்க ஐயா, அந்த அளவுக்கு இலக்காரம் தட்டி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம எதிர்த்துக்கிட்டு பேசுகிற மாதிரி வருது சூழ்நிலை. பேசாமல் வாய் முடிக்கிட்டு வரவும் முடியலை. எதிர்த்து பேசினோம்னா மேற்கொண்டு பிரச்சனை இல்லாகுது. மேற்கொண்டு வாய் திறமையை வச்சு பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற பேச்சுங்கள நம்ம பேச்சு மீற முடியலை. அதனால அவங்ககிட்ட எந்த இதுவும் வச்சுக்கிற முடியாது. அவங்க பேச நம்ம பேசாமல் தலை குனிஞ்சிக்கிட்டு போவோம் அப்படிங்கிற இதுக்கு இப்போ வந்தாச்சுங்கய்யா. ஆனால் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்கள் பதிவை நினைக்கிறது, நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்குறது, நாங்கள் குன்ற இலாய்மாவை கன்னி தெய்வத்தை நினைக்கிறது, யார் என்ன சொன்னாலும் கன்னி தெய்வம்னு மனசில் அந்த இதுக்கு மைண்டில் கொண்டு வந்துட்டோம் ஐயா. அந்த மாதிரி இப்போ இருக்குதுங்க ஐயா வீட்டுக்குள்ளே. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பேச்சுப்படி நாங்கள் வளர்ந்து கொண்டே வரோம் ஐயா. சொல்லப்போனால் ஒரு அம்மா அப்பா ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் எங்களை வளர்த்துக்கிட்டு வரீங்க ஐயா. உங்கள் மூலமாக நாங்கள் கொன்ற இளையம்மாவுக்கு இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தாத்தே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த இதுக்காக நாங்கள் கண்டிப்பாக எங்களை மாற்றிக்கிட்டு நாங்கள் வரோம் ஐயா. மகிழ்ச்சி அம்மா. நிச்சயமாக அது உண்மைதான். ஒரு தாய் தந்தை இருக்கும் ஸ்தானத்திலும், ஒரு குரு இருக்கும் ஸ்தானத்திலும், ஒரு ஆசிரியர் இருக்கும் ஸ்தானத்திலும் இருந்து உங்களுக்கெல்லாம் கன்னி தெய்வத்தை அதன் வழிபாடு முறைகளை சொல்லித்தந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எப்போவுமே சொல்லக்கூடிய வார்த்தை தான், இவை அனைத்திற்கும் அத்தைகள் தான் காரணம், கன்னி தெய்வங்கள் தான் காரணம். இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, உங்கள் இருளாய் அம்மாவை நீங்கள் வணங்கப்படாது, அதை என்னிட்ட ஒப்படை, என் தங்கச்சி தானேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொல்கிறவரோட வயசு என்ன, அவர் இன்னும் எத்தனை காலங்கள் இருந்து விடுவார் என்றெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அவர் அறியாமல் பேசுகிறார் என்பது தான் நான் உணர்கிறேன். அது மட்டுமல்ல, இருளாயி அந்த தாயை வணங்க வேண்டும், அந்த கன்னி தெய்வமாகிய இருளாயை வணங்க வேண்டும் என்றால் அவர்கள்தான் தீர்மானிக்கிறார்கள் நாம் யார் வீட்டில் இருக்க வேண்டும், யார் நம்மை வழிபட வேண்டும் என்று. நம் குடும்பமே நம்மை வழிபட வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த தாய் யார் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதை அந்த தாய் தான் உறுதி செய்கிறார்களே தவிர உடன் பிறந்தவர்கள் அல்ல. நீ ஒரு காலமும் பயப்படாதே. என்று என்னை சந்தித்தாயோ, என்று என் கன்னி தெய்வத்தின் மூலமாக உன் இல்லத்திற்கு நான் வருகை தந்தேனோ அன்றே ஒன்றை புரிந்து கொள். உன் வீட்டில்தான் அந்த கன்னி தெய்வம் அமர்வார்கள், உன்னோடு தான் பயணம் செய்வார்கள், உன் மூலமாகத்தான் உன் குடும்பத்தை வாழ வைப்பார்கள். அதை எவர் நினைத்தாலும் தடுக்க இயலாது. அது அந்த இருளாயின் முடிவு. அது இவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் தெய்வத்தின் முடிவு மனிதனுக்கு தெரியாது, மனிதனின் முடிவு தெய்வத்திற்கு தெரியும். உங்களுடைய ஈன புத்திகளையெல்லாம் சற்று தள்ளி வைத்து விடுங்கள். கன்னி தெய்வத்திடம் வைத்து விளையாட வேண்டாம் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு கன்னி தெய்வத்திற்கு கோபம் வந்துவிட்டால் நீ பேசும் வார்த்தைகளுக்கு வாயடைத்து போகும் நிலைமை வந்துவிடும். வாயடைத்து போகும் நிலைமை என்றால் ஒன்று வறுமை கோட்டுக்கு கீழ் சென்று விடுவாய், இல்லை என்றால் மண்ணோடு மன்றாக போய்விடுவாய். கன்னி தெய்வமே துணை. ஒரு கன்னி தெய்வம் நினைத்தால் அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஒரு நொடியில் ஒரு நொடிப்பொழுதில் இல்லாத இடமாக்கி விடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
அம்மன் தெய்வமும் குணம் தாய்மை உள்ள குணம். கோபம் வந்தால் அந்த அம்மனும் காளி தெய்வம்தான். அதே போன்று கன்னி தெய்வமும் தாய்மையுள்ள குணம் கொண்டவள். கோபம் வந்தால் அவள் காளிக்கும் மேலானவள் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இதை ஏன்னா ஐயா இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுங்க ஐயா. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு 8 வயசு பையன் ஐயா எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போச்சுங்க ஐயா. அதுலேருந்து அந்த இடத்த போகும்போதும் வரும்போதும் எப்படி சொல்கிறதுனே தெரியல. என்ன எங்களுக்கு அந்த இடம் எங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. எங்களால் அதை மறக்கவும் முடியலை. அந்த இடத்த நினைக்கும் போதும் கண்ணே கலங்கிருங்க ஐயா, எங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும். அப்போ உங்கள் பதிவை நாங்கள் பார்க்கலைங்க ஐயா. ஏதோ வருஷத்துக்கு 2 முறை நாங்கள் கும்பிடுவோம் ஐயா. ஒரு ட்ரெஸ் இதுக்கு எடுத்து வச்சு கும்பிடுவோம். சித்ரா பௌர்ணமிக்கும் ஆடி பௌர்ணமிக்கும் நாங்கள் கும்பிடுவோம். அதே மாதிரி வாரத்தில் வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு போடுவோம் ஐயா. ஒரு டம்ளரில் தண்ணி மொந்து வச்சு காராச்சியை வாங்கி அவங்களுக்கு வைப்போம். அவ்வளோதையே அவங்கள கும்பிட்றது. மற்றபடி எங்கே போனாலும் இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல இதுக்கு போனாலும் இல்லை குறி பார்க்க போனாலும் அவங்களுக்கு காணிக்க போட்டுட்டு நாங்கள் போவோம் ஐயா. ஆனால் இப்போ உங்கள் பதிவை பார்த்தது பிறகு கன்னி தெய்வம்னு இப்படி தான் இருப்பாங்க, இவங்களை இப்படி தான் வழிபடணும், இவங்களுக்கு இப்படி தான் டெய்லி நீங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் உங்கள் இது பேச்சு கேட்டுக்கிட்டு நாங்கள் வரோம் ஐயா. நீங்கள் பதிவில் சொன்னது பிறகு டெய்லி அவங்களுக்கு விளக்கு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி மொந்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா ஐயா. அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் ஐயா. டெய்லியும் 1008 பிரச்சனை எங்களுக்கு நடக்குதுங்க ஐயா, குடும்ப பிரச்சனை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அந்த மற்ற நேரம்லாம் எதுவும் தோணாதுங்க ஐயா. அவங்களுக்கு விளக்கு போடையில் மட்டும் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும் ஐயா எங்களுக்கு. அவருக்கும் அப்படி தான், பிள்ளைகளுக்கும் அப்படி தான், அதே மாதிரி எங்களுக்கும் அப்படி தான் ஐயா, எனக்கும். அந்த விளக்கு போடையில் மட்டும் நேரம் அப்புறமேட்டு போவோம், அப்புறமேட்டு போடுவோம்ட்டு இப்போ இதாக இருக்குமே, ஒவ்வொரு நேரம் போட முடியாமல் போயிடும். அப்புறம் நினைப்பேன் வேணாம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஐயா சொன்ன மாதிரி டெய்லி எப்படின்னாச்சும் வம்பா விளக்கு போட்டுருவோம். நடக்கிறது நடக்கட்டும், பெரியம்மா பார்த்துக்குருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை மீறி நான் விளக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் ஐயா. மறுபடியும் டெய்லியும் சாயங்காலம் ஆக ஒட்டியும் விளக்கு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி மொந்து வைப்பேன். இல்லை கண்டிப்பாக தீபம் ஏற்ற இடைஞ்சல் பண்ணுகிறது. தீபம் ஏற்ற சரி கொஞ்ச நேரம் கழித்து ஏற்றுவோம் என்ற எண்ணங்கள் வருகிறது என்றால் துஷ்ட ஆவிகளின் வேலைகள் தான். எந்த துஷ்ட ஆவிகளின் வேலைகளும் நம்மிடத்தில் வெற்றியடைய முடியாது என்ற ஒரே உணர்வோடு கன்னி தெய்வமே துணை என்ற எண்ணத்தோடு ஓடோடி சென்று சரியாக மாலை 6 மணிக்கு தீபத்தை ஏற்றிவிடும் மகளே. என் காரணத்தை கொண்டும் தீபம் ஏற்றாமல் இருக்காதே. தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள். மரண ஓலம் கொண்ட வீடுகளில்தான் கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றாமல் இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றாமல் இருக்கவே கூடாது. இந்த துஷ்ட ஆவிகள் எப்படியாவது இந்த கன்னி தெய்வத்தை மங்கச் செய்ய வேண்டும், வந்துவிடக்கூடாது இந்த வீட்டிற்கு இந்த தெய்வம் என்று அவர்களை விரட்டி அடிப்பதற்காக செய்யக்கூடிய மாய வேலைதான், மாய சித்துதான் இந்த நம்மளுடைய உடல் முறிவுகள் எல்லாம். எலும்பவே மாச்சல் படும், சோம்பலாக இருக்கும், மனசு சஞ்சலமாக இருக்கும், 1008 பிரச்சனைகள் இருக்கும். அனைத்தையும் குப்பை போன்று எடுத்து தூரை வைத்துவிட்டு உன் தெய்வத்தை வழிபட சென்றுவிடு. கன்னி தெய்வமே துணை என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு வழிகாட்டுகிறேன். இன்னொரு விஷயம் நடந்ததுங்க ஐயா. காலையில் வேலைக்காக ஆளுகளை ஏற்றிட்டு போவாங்க ஐயா. நானும் அதில் தான் போவேன். போய்கிட்டு இருக்கும்போது இடவெளியில் வளையிற அந்த பாதையில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுங்க ஐயா. இவர் கரெக்டாக போனாலும் அந்த வண்டி நின்று எப்படியோ ஒரு தடுமாற்றத்தில் உள்ளே வந்து மாட்டிக்கிடுச்சுங்க ஐயா. வேணுக்குள்ளே வந்து மாட்டை ஒட்டி இப்போ ஆளுகளும் உள்ளே போயிட்டாங்க, வண்டியும் உள்ளே போயிடுச்சுங்க ஐயா. வண்டி இப்போ சத்தத்தை கேட்க ஓட்டி அப்படி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினது பிறகு அதுக்கப்புறமா இறங்கி எல்லாரும் அந்த 3 பேரையும், அம்மா அப்பா குழந்த, ஒரு சின்ன பிள்ளைங்கய்யா, ஒரு 2 வயசு இருக்கும், எல்லாருமே வெளியே இழுத்து வண்டியும் வெளியே இழுத்தாங்க ஐயா. வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வண்டியில் இருந்த 3 பேர்த்துக்கு எந்த பிரச்சனையும், யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றியாச்சுங்க ஐயா. இதுக்கு காரணம் நாங்கள் வணங்குற கன்னி தெய்வம் ஐயா. இன்னொரு விஷயம் நடந்துச்சுங்க ஐயா. இதுதான் உண்மை.
உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் வழிபடும் முறை, அந்த தெய்வம் உங்களுக்கு துணையாக இருந்து வண்டிக்கு கீழ் சென்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எந்திரிச்சிருக்காங்கன்னா பெரிய அதிசயம். கை கால் முறிந்திருக்கலாம், இல்லை உயிருக்கே ஆபத்து வந்திருக்கலாம், இல்லை மிகப்பெரிய இரத்த காயங்கள் பட்டிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் தப்பித்திருக்கிறார்கள் என்றால் அந்த வந்து விழுந்தவர்களின் தெய்வ பிடிமானமும் உங்களுடைய தெய்வ பிடிமானம் சேர்ந்து தான் இதை நடத்தியிருக்கிறார்கள். மகிழ்ச்சியமாக மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஒரு 2 மாதம் கழிச்சு அது எப்படின்னா ஐயா, சாவியை தொலைச்சி விட்டாருய்யா. காலையில் 7:30க்கு 7:45க்கு வண்டி எடுக்கிறது. அன்றைக்கி சாவியை தொலைக்க ஓட்டி காணன்னு எல்லா பக்கமும் தேடி பார்த்தோம். வைக்கிற இடம் எங்கிட்டு போச்சுன்னே தெரியலைங்கய்யா. அதுக்கப்புறமா கம்பெனியில் ஃபோன் அடித்து இந்த மாதிரி சாவி மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்ல ஓட்டி வேறு ஒரு வண்டி வந்துச்சுங்கய்யா. அதில் ஏறி போனோங்கய்யா. போக ஓட்டியும் கொஞ்சம் வேகமாக போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வேகமாக கொஞ்சம் உருட்டாமல் வேகமாக ஓட்டுனாருய்யா. ஓட்டையில் நேர் பாதை இருந்தாய்யா. வண்டிக்கு நேருக்கு நேராக வந்து ஒரு பைக்கில் ஒரு ஆள் வந்து மோத தெரிஞ்சாங்கய்யா. நல்ல வேலையை அவங்களும் நிப்பாட்டிட்டாங்க, இவரும் நிப்பாட்டிட்டாங்கய்யா. எப்படி தான் வந்தாங்கன்னு தெரியலை. அவசரத்தில் இவர் கவனிக்காமல் விட்டாங்களா, இல்லை வளைவில் அவங்க வளையும் போது அவங்க கவனிக்காமல் விட்டாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நேருக்கு நேராக மோதாமல் அந்த இதில் ஒரு ஏதோ ஒன்று நிறுத்தின மாதிரி நிப்பாட்டிட்டாங்கய்யா 2 பேருமே. மகிழ்ச்சி அம்மா. இங்கு நடைபெறுவதையெல்லாம் பார்க்கும் பொழுது துஷ்ட ஆவிகளுக்கும் உங்கள் கன்னி தெய்வத்திற்கும் மிகப்பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது என்று தோன்றுகிறது. இதை பார்த்தா நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் உறவுகளே உங்களிடத்திலே சண்டைக்கு வருவார்கள். அந்த வீட்டிற்கு வரமனம் இல்லை என்று கூறுவார்கள். உங்களுடைய தோழர்கள் எல்லாம், நண்பர்கள் எல்லாம், தோழிகள் எல்லாம் அதை கூறுவதற்கு வாய்ப்புண்டு. என்னடா உன்னை சுற்றி என்னதான் நடக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரிந்தவரை உங்கள் தெய்வம் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை ஐயா, உங்களிடம் சில விஷயங்களை சொல்லணும் ஐயா. குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் எங்கள் உசுரை சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாற்றி வராங்க ஐயா. நிறையா விஷயம் நடந்திருக்குதுங்க ஐயா இந்த 1 வருஷத்தில். ஏற்கனவே உங்கள்கிட்ட எங்களுக்கு எல்லாம் நடக்கிறதும் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லுவோம். ஆனால் சில மாதமாக உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியலைங்க ஐயா. இப்போ எங்களுக்கு நடந்ததும் உங்கள்கிட்ட இப்போ சொல்லணும் ஐயா. இப்போ தான் ஐயா அதுக்கான நேரம் வந்திருக்கு. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வேனை நிப்பாட்டிட்டு நைட்டு போய் இப்போ காய் இதுக்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஐயா. சந்தையில் போய் திருப்போணத்தில் அப்படி வாங்கிட்டு வரும்போது இடவெளியில் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்ததில் கையிலையும் காலையும் ரொம்ப அடிபட்டுருக்குது. அதோட காய்கறியெல்லாம் விழுந்த காய்கறியை பூரா அள்ளி போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க ஐயா வீட்டுக்கு. வந்துட்டு எனக்கு விஷயத்த சொன்னாங்க, அந்த மாதிரி கீழே விழுந்துட்டு வலிக்கி விட்டு வண்டி வாரி விட்டு அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அப்புறம் கை காலெல்லாம் கழுவிட்டு போய் பெரியம்மாவை கும்பிட்டோம் ஐயா. கும்பிட்டுட்டு படுத்துட்டோம் ஐயா. மறுநாள் காலையில் கோவில் பூசாரி பார்த்து, முருகன் கோயில் பூசாரி ஒருத்தர் இருப்பார் ஐயா. அவங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன், கையிலையும் காலையும் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. சாயங்காலமாக வாங்க தம்பி பேசிக்கலாம், நான் சொல்கிறேன் என்னன்னு அப்படின்னு சொன்னாங்க ஐயா. சாயங்காலமாக வேனை நிப்பாட்டிட்டு போய் முருகன் கோயிலில் போய் 90 வாங்கிட்டு வந்தாங்க ஐயா. அங்கே 90 வாங்கையில் அவங்களுக்கு சாமி இறங்கி சொல்லியிருந்துருக்காங்க ஐயா. அவங்க சொன்னதில், நீ கீழே விழுந்ததுக்கு காரணமே நீ வீட்டில் வச்சு வணங்குற பெண் தெய்வம் தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. சொல்லியிருக்காங்க அவங்க. அதுக்கு இவர் கேட்டிருந்திருக்காரு, எதுக்காக அப்படி நான் கீழே விழுந்தேன் அப்படின்னு. நீ அந்த இடத்துல கீழே விழுகலைன்னா உன் உயிர் போயிருந்திருக்கும். ஏன்னா நீ வர அதே நேர்கோட்டில் மினியும் வந்திருக்குது. மினியோட பாதையை மாற்ற முடியாது. அதனால் உன்னோட பாதையை உன் வீட்டு தெய்வம் வந்து உன்னை மாற்றியிருக்குது. உன் பாதையை மாற்றுறதுக்காக கீழே தள்ளி அந்த பக்கம் திசையை மாற்றி விட்டுருக்குது. மாற்றி விட்டு அது ஊடால வந்து நின்றுக்கிடுச்சுப்பா. அப்படி இருந்து உன்னைய தனியாக விட்டுறக்கூடாது, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அது ஊடால வந்து நின்றுச்சு. நீ அங்கிட்டு நிற்க நடுவாக, இங்கிட்டு மினி நிற்க நடுவில் உன் வீட்டு பெண் தெய்வம் வந்து நின்றுருக்குதுப்பா. அந்த பெண் தெய்வத்தை பார்த்துட்டு பேசாமல் போயிடுச்சுப்பா அந்த மினி. அப்படி உன் பெண் தெய்வம் அந்த இடத்துல இல்லைன்னா நேரம் இன்னும் உன் உயிர் அங்கே இருந்திருக்காதுப்பா. அதனால தான்ப்பா உன் வீட்டு தெய்வம் உன்னை காப்பாற்றுறதுக்காக உன்னைய கீழே தள்ளி இருக்குதுப்பா. இது மிகப்பெரிய உண்மையான ஒரு வாக்கு. ஆகவே இதில் நானும் அனுபவித்திருக்கிறேன். எனக்கும் இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது.
இதே இடத்தில் உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்திருந்தால் ஒன்று புறப்படும் நேரத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தியிருக்கும், இல்லை என்றால் வரும் வழியில் உங்களை கீழே விழாதபடிக்கு பார்த்திருக்கும். அவர் சொன்னது 90% உண்மை. ஆனால் 10% உண்மை அவர் சொல்ல மறந்துவிட்டார், விட்டுவிட்டார். ஒரு தெய்வத்தை முறைப்படி நீ எடுத்திருந்தால் நிச்சயமாக நீ கீழே விழாமல் உன்னை பாதுகாப்பாக, அடிபடாமல் உன்னை பாதுகாப்பாக காத்திருப்பார்கள். எனக்கெல்லாம் 2 சம்பவம் இப்படி நடந்திருக்கு. என்னுடைய சம்பவத்தெல்லாம் நாங்கள் கூறக்கூடிய எண்ணங்கள் இன்னும் வரவில்லை. வரும்பொழுது அத்தைகளின் அதிசயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக இங்கே கூறுவேனா கூற மாட்டேனா என்பது என் கையில் கிடையாது, அனைத்தும் அத்தை கையில். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியலை. ஆனால் எனக்கு மனசில் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குதுங்க ஐயா. ஒரு கன்னி தெய்வத்தில் வாழ்கிற குடும்பம், அவங்க கூட பிறந்தவங்க, மருமகளை வந்தவங்க, அவங்க மருமைங்க, அவங்க வழியில் வந்தவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க மட்டும் வணங்குற மாதிரி கொண்டுக்கிட்டு வராங்க ஐயா. அது ஏன் ஐயா, எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியலை. இப்போ எங்கள் குடும்பத்துலேயே எடுத்துக்கோங்க ஐயா. எங்கள் இருளாய்மா வழியில் தான் நான் வந்திருக்கேன். எங்கள் இருளாய்மா நாங்கள் வணங்குற கன்னி தெய்வத்தோட அப்பத்தாவும் எங்கள் அம்மா பெற்றவரோட என் தாத்தை அவங்களோட அப்பத்தாவும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி. நான் அக்கா வழியில் எங்கள் இருளாய்மா அம்மா அவங்களோட தங்கச்சி வழியில் வந்தாங்க ஐயா. அப்படி சொந்தம். நீயும் இருளாயின் ரத்தம் என்று கூற வருகிறாய். உன்னுடைய நிலைமையும் அனைவரும் இந்த கன்னி தெய்வத்தை தேடவில்லை, நீ மட்டும்தான் தேடி வணங்கி கொண்டிருக்கிறாய் என்பதை கூறுகிறாய். ஒன்று தெரியுமா, நீ வணங்கு, முறைப்படி எடுத்து வணங்கு. ஒன்றன் பின் ஒன்றாக அனைவரும் வருவதற்கு தயாராக இருப்பார்கள். யாரை சேர்க்க வேண்டும், யாரை சேர்க்கக்கூடாது என்பதை இருளாய் முடிவு பண்ணி கொள்வார்கள். அந்த இருளாய் உனக்கு அந்த எண்ணங்களை தருவார்கள். அனைவருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய தெய்வம் நல்லதையே செய்யும். முதலில் உனக்கு நல்லதை செய்யட்டும் என்று நினைத்து உன்னுடைய ஆடியோவை கேட்டு மீண்டும் பதிலளிக்கிறேன். இந்த வழியில் தான் நான் கல்யாணம் பண்ணி இங்கே வந்தேன். அதே மாதிரி நான் கல்யாணம் முடிச்சு வந்த வீட்டுக்கு இன்னொருத்தவங்க வந்தாங்க, என் குழந்தை முண்டாட்டி. இவரோட கூட பிறந்தவங்க 2 நாத்தனாமாருங்க இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. எல்லாரும் ஒன்றாத்தையும் பேசுகிறோம், ஒன்றாத்தையும் இருக்கிறோம். ஆனால் ஒரு சில பிரச்சனை காரணனால அவங்கள விட்டு விலகுற மாதிரி வந்துடுச்சுங்கய்யா. அது எப்படி சொல்கிறது ஐயா? அவங்க மகிழ்ச்சி அம்மா, இந்த ஆடியோவை அவர்களும் கேட்கக்கூடிய ஒரு நாள் வந்துவிடக்கூடாது. இதில் நீ என்ன கூறியிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை. நீ ஆனால் தவறாக கூற மாட்டாய். இருந்தாலும் அது எதற்கு? உன் இருளாய் அம்மா பார்த்து கொள்வார்கள், நல்லதே நடத்தி தருவார்கள் என்று கூறிக்கொண்டு 100% உன்னுடைய இருளாய் அம்மாவை நம்பிக்கையோடு நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். மீண்டும் சொல்கிறேன், உன்னுடைய தெய்வத்தை நீ முறைப்படி எடுத்து வழிபடு. நிச்சயமாக எல்லா உறவினரும் தேடி வரும் நிலை வரும். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். நன்றி மகளே. மீண்டும் உன்னை உன் ஊரிலேயே சந்திக்கக்கூடிய நாள் வருகிறது, நெருங்குகிறது என்று நான் உணர்ந்து விட்டேன். விரைவில் வீடு பால்காய்ப்பு வருகிறது. நிச்சயமாக வீட்டு வேலை முடிந்துவிடும். தயங்காதே, கவலைப்படாதே. ஆனால் உன்னை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று பயப்படாதே. அனைத்தையும் அறிவார்கள் அந்த கன்னி தெய்வங்கள். நல்லதே நடக்கும். ஐயா வணக்கம் ஐயா. கன்னி தெய்வம் துணை ஐயா. முந்த நாள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ஐயா. மகிழ்ச்சி அம்மா. அடுத்த ஒரு ஆடியோ என்ன ஆடியோன்னு தெரியவில்லை, அதுவும் உங்கள் ஆடியோவாக தான் இருக்குது. ஒரே ஆடியோவை திரும்பவும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. வணக்கம் அண்ணா, கன்னி தெய்வம் துணை. இது வேற அண்ணா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அது என்ன கனவுனா, எங்கள் பாப்பா கன்னி தெய்வமாகி 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. அதாவது எங்கள் பாப்பான்னா எங்கள் அக்காவோட சின்ன பாப்பா தான் இறந்துட்டாங்க. இப்போ கன்னி தெய்வமாக ஆகிட்டாங்க. 1 வருஷம் ஆக போகுது. அப்போ எனக்கு கனவு என்ன மாதிரி கனவு இருந்துச்சுன்னா, பாப்பா இறந்ததுக்கப்புறம் மார்ச்சுரியில் கொண்டு போய் வச்சுருந்தாங்களா, அந்த கனவு தான் வந்துச்சு. அந்த மாதிரி தான் வந்துச்சு. அது எப்படின்னா, பாப்பா அங்கே வச்சுருக்காங்க கொண்டு இப்போ நாங்கள் எல்லோரும் பார்க்க போனோம். அப்போ போனோன்னா எல்லோரும் அதில் போய் அழுதுகிட்ருக்காங்க. அப்போ நானும் என்னோடய அக்காவோட மூத்த பாப்பா மொதல் பாப்பான்னு என்னை சொல்கிறேன், அழாதம்மா, நீ பக்கத்தில் போய் பார்த்தா ரொம்ப அழுதுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தூரமாக பார்க்குறேன். பாப்பாவை பார்த்திங்கன்னா வெள்ளை துணியால் சுற்றி வச்சுருந்தாங்க. அப்போ நல்லா நான் உத்து பார்க்கும்போது பார்த்தோன்னா பாப்பா முழிச்சு தான் இருக்காங்க.
எங்கள் சின்ன கன்னி தெய்வமார பாப்பா வந்து துணியால் சுற்றி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து முழிச்சு தான் பார்க்கணும், கண்ணை நல்லா முழிச்சு பார்க்கணும்னு வைக்கிறாங்க. மூச்சு திணறல் மாதிரி அவங்களுக்கு வருது, மூச்சு விட சிரமப்படுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஓடி போய் பக்கத்தில் போய் பார்க்குறேன். பார்த்தேன்னா பாப்பா நல்லா என்னை வந்து முழிச்சு வந்து பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அப்படியே கொண்டுட்டு போகிறாங்க, சுடுகாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே போகிறாங்க. எல்லோரும் பின்னாடி போகிறாங்க. நான் ஓடி ஓடி பின்னாடி இப்படியே போகிறேன், வேகமாக பாப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு போகிறேன். போனால் பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ எனக்கு வந்து மனசில் வந்து தோணுது, பாப்பா வந்து இப்படி முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, பாப்பாவுக்கு ஆகலை, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி மனசுக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு. டக்குன்னு அப்படியே கனவுல இருந்து முழிச்சிட்டு எனக்கு அழுகை வந்து தாங்க முடியல. கனவுல இருந்து நான் அப்படி தேம்பி அழுகிறேன். என்னால் அந்த அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. பாப்பா வந்து முழிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இது பண்ணுறாங்க. அப்போ ஒரு டாக்டர் மாதிரி வந்து ஒருத்தர் வந்து வாராரு. கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஊசி மாதிரி ஏதோ ஒன்று போடுறாருன்னு. பாப்பாவுக்கு போட்டோன்னே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க. உடனே எனக்கு பயம் வந்துட்டு, இவர் என்னத்தை வந்து ஊசி மாதிரி இதை போடுற, பாப்பாவுக்கு ஒரு மாதிரி பாப்பா முன்னாடி அழுதுகிட்டே உடனே படக்குன்னு வந்து முழிச்சிட்டேன்னா. இந்த கனவு வந்து ஏன் இப்படி வந்துச்சு, பாப்பா வந்து இப்போ தெய்வமாக தான் இருக்காங்க. டெய்லி நான் தான் அவங்களுக்கு வந்து விளக்கேற்றி வந்து கும்பிட்றேன். ஆனால் ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சுங்கிறது எனக்கு. இந்த கனவின் அர்த்தம் இன்னும் புரியவில்லையா அம்மா? உங்கள் பாப்பா இறந்து விட்டார்கள் என்று கூறுகிறீர்கள். அவர்கள் இறக்கவில்லை, கன்னி தெய்வமாக பிறந்து விட்டார்கள். அவர்கள் கன்னி தெய்வமாக பிறந்ததினால்தான் அந்த பாடையில் தூக்கிச் செல்லும்போது கூட எட்டி உங்களை பார்க்கிறார்கள். டாக்டர் போல் வருவோர் டாக்டர் அல்ல, மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட நபர்கள். இந்த கன்னி தெய்வத்தை யாரோ பிடிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். பிடித்து விட்டார்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பிடித்து விட்டது போல் நெருங்கி விட்டார்கள். ஏனென்றால் ஊசி போட்டு விட்டார்கள். ஆக அந்த கன்னி தெய்வத்தை கட்டுக்குள் வைத்து விடலாம் என்று யாரோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய சகோதரியிடம் சொல்லி முறைப்படி எடுத்து வணங்கச் சொல்லுங்கள். அதுதான் நீதி. அவர்கள் வணங்க வேண்டும், நீங்கள் அவர்களை வணங்க வைக்க வேண்டும், நீங்களும் அங்கு சென்று வணங்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் சகோதரியும் நீங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுங்கள். அவர்கள் அந்த பிள்ளை உங்களுக்கு தத்துக் கொடுப்பதாக இருந்தால் உங்கள் வீட்டில் நீங்கள் எடுத்து அந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் சகோதரியும் உங்களையும் அனைவரையும் அவர்கள் வாழ வைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். வணக்கம் அண்ணா, கண்டியம் துணை அண்ணா. இப்போ பாப்பா வந்து கனவுல வந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா, அதே மாதிரி பாப்பாவை இன்னும் நாங்கள் வந்து முறைப்படி வந்து அழைக்கல வீட்டுக்குள்ளே. அதுக்காக தான் நாங்கள் வந்து வீடு வந்து கட்டுறதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம், வீடும் கட்டிகிட்ருக்கோம். நாங்கள் இருக்கிற வீட்டை விற்றுட்டு தான் வந்து கட்டணும். அதுவும் வந்து விற்க முடியாமல் தடங்களாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் விற்று நல்லபடியாக பாப்பாவுக்கும் எனக்கு 2 அத்தைங்களும் இருக்காங்க, 3 பேரையும் நல்லபடியாக எடுக்கிறதுக்கு அவங்களே நல்லதை தருவாங்க. அதேமாதிரி ரூபினி சாத்தையும் லைசாலத்தையும் துணையாக இருந்து இந்த வீட்டை நல்லபடியாக விற்றுட்டு என் கணிதங்களுக்காக நல்லபடியாக விற்க வைப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குன்னா, அந்த நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இருக்கோம். கணிதம் துணையன்னா, கணிதம் துணையன்னா, கணிதமே துணையன்னா. இந்த நிச்சயமாக வீட்டு வேலை முடிந்து கன்னி தெய்வத்தை எடுக்கக்கூடிய ஒரு தகுதியை அந்த தெய்வங்கள் தருவார்கள். எதற்கும் கவலைப்பட வேண்டாம், துணிந்து போராடி கொண்டே இருங்கள், வெற்றி உறுதி என்று கூறிக்கொள்கிறேன். ஆனால் மிக விரைவில் கன்னி தெய்வங்களை எடுங்கள். ஏனென்றால் கன்னி தெய்வங்கள் வெளியில் இருந்து அழுது கொண்டிருக்கக்கூடாது, கன்னி தெய்வங்கள் உணவு இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடாது, கன்னி தெய்வங்கள் பிற மந்திரவாதிகளின் கண்களில் சிக்கிவிடக்கூடாது. ஏனென்றால் முறைப்படி எடுக்காமல் நம் வீட்டு வாசலில் இருந்து அழுது கொண்டிருப்பது நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் கன்னி தெய்வத்திற்கும் நல்லது கிடையாது என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, 2 கன்னி தெய்வம் ஒரே தீபத்தில் வருமா? அப்படி வந்தால் ஒரே விளக்கில் தான் தீபம் ஏற்றணுமா, இல்லை 2 விளக்கில் தீபம் ஏற்றலாமா சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள். இது மிக மிக சாதாரணமான ஒரு கேள்வி. தயவுசெய்து என் பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள். ஒன்றன் பின் ஒன்றாக 1வது பதிவிலிருந்து இன்று வரை பார்த்தால் இந்த கேள்விக்கு பதில் அங்கே இருக்கும். இருந்தாலும் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருவதற்கு. இதோ பதில். 2 கன்னி தெய்வங்கள் இருந்தால் நீங்கள் 2 குத்து விளக்கு வைக்க வேண்டும், 2 சொம்பு தண்ணீர் வைக்க வேண்டும், மணி 1 போதும், சூடகத்தட்டு 1 போதும், சாம்பிராணி கரண்டி 1 போதும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, பதியும் ஒன்றாக இருக்க வேண்டும், தனித்தனியாக வைக்க வேண்டாம். அந்த பதியில் 2 குத்துவிளக்கு ஏற்றி 2 குத்துவிளக்கிலும் தீபத்தை ஏற்றி அந்த தெய்வத்திற்கு தினமும் தண்ணியை மாற்றி அந்த தண்ணீரை வீணாக்காமல் நீங்களே குடித்து நீங்கள் அனுதினமும் அந்த தாயை வணங்கி வந்தால் 100% அந்த தாய் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் அந்த தாய்க்கு 2 கன்னி தெய்வத்தை நினைத்துவிட்டு ஒரே குத்துவிளக்கில் தீபம் ஏற்றி விடாதீர்கள்.
அது மிகப்பெரிய தவறு 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 என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளை சந்திக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.